வெல்கம் டு விஜய்ஸ் இன்ஃபோ. இன்றைக்கி நம்ம திருநெல்வேலி ஸ்பெஷல் கூட்டாஞ்சோறு செய்வோம். குழந்தைங்களாம் காய் சாப்பிடலன்னு வருத்தப்படுறீங்களா? இதே மாதிரி சூப்பரான ஒரு கூட்டாஞ்சோறு செஞ்சுட்டிங்கன்னா நமக்கு வேண்டிய காய்கறிலாம் பிள்ளைகளுக்கு நல்லா சத்தாக சேர்ந்துடும். அதுக்கு நான் ஒரு பேனில் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். பாருங்கள், தேங்காய் எண்ணெய் தான் டேஸ்ட்டாக இருக்கும். 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்குங்க. ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம். வெங்காயம், தக்காளி, வெங்காயம் ஒரு சின்ன வெங்காயம் ஒரு 7-8 போட்டிருக்கேன். தக்காளி 1 பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். ரெண்டு நிமிஷம் வதங்கட்டும். இப்போ நம்ம இதிலேயே முருங்கைக்கீரை போட்டுடலாம். ஒரு துளி முருங்கைக்கீரை, நல்ல இரும்பு சத்து உள்ளது, ரொம்ப நல்லது. முருங்கைக்கீரை சேர்த்துக்கலாம். இதே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறேன் சேனக்கிழங்கு, கத்திரிக்காய், முருங்கைக்காய், வாழைக்காய், சீனி வரைக்காய், கொத்தவரங்காய், சீனி வரைக்கான்னு சொல்லுவாங்க சில இடத்துல, பீன்ஸு, கேரட்டு, அவரைக்காய், பட்டாணி, உங்கள் வீட்டில் என்ன காய் இருக்கோ எல்லாமே போடலாம். அதான் சொன்னேன்ல, குழந்தைங்க எல்லாம் விருப்பப்படாத காய்களை இதை சேர்த்துடலாம். நல்லா குக்கரில் வெந்துடும், தெரியாது. எல்லா காயுமே சேர்த்து சாப்பிடுவாங்க குழந்தைங்க. இதே கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம். ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் தனியாவும் மிளகாய் வத்தலும் சேர்ந்த மசால் பொடி சேர்த்துடலாம். இதில் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். கொஞ்சமாக புளி கரைச்சி ஊற்றிடலாம். முக்கால் கிளாஸ் அரிசியும் 1/4 கிளாஸ் துவரம் பருப்பும் சேர்த்து நல்லா 2-3 தடவை அலசிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். அதையும் போட்டணும் அதிலேயே. நல்ல சத்து நிறைஞ்ச கூட்டாஞ்சோறு பாருங்கள். எல்லா காயும் நம்ம பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துட்டோன்னா 10 நிமிஷம் ரெடி ஆயிடும். நல்ல லஞ்ச் பாக்ஸுக்கெலாம் கொடுத்து அனுப்புறதுக்கு நல்லாயிருக்கும். இதில் ஒரு கால் மூடி தேங்காயும் கொஞ்சம் ஜீரகமும் அரைச்சி வச்சுருக்கேன், அதை போட்டுடலாம். இல்லை 2 மடங்கு தண்ணி விட்டுடலாம். தேவைக்கு உப்பு சேர்த்துக்கலாம்.
ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுடலாம் லாஸ்ட்டில். அவ்வளோதான். குக்கர் மூடி வச்சுருவோம். அடிப்பொடியான சூப்பரான ஒரு கூட்டாஞ்சோறு பாருங்கள், நல்லா ரெடி ஆயிடுச்சு. நல்லா கலர்ஃபுல்லாக எல்லா காயும் போட்டு செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. நல்ல சத்தான இந்த சாப்பாடு உங்களுக்கு கட்டாயமாக பிடிக்கும். ஏன்னா பிரியாணி மாதிரிலாம் நல்ல ஹெவியான மசாலா எதுவுமே போடாமல் நல்ல நிறைய காய்களை போட்டு இந்த மாதிரி லைட்டாக மசால் போட்டு செம்மையான ஒரு ருசியான சத்தான ஒரு கூட்டாஞ்சோறு உங்கள் வீட்டில் செஞ்சு அசத்துங்க. இந்த குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் சின்னதுலேருந்து இதே மாதிரி காயெல்லாம் சேர்த்து குழந்தைங்களுக்கு பழக்கி விடுங்க. தனியாக காய் சாப்பிடாத பிள்ளைங்களுக்கு இப்படி இதோட சேர்த்து செஞ்சீங்கன்னா நல்ல சத்து கிடச்சிரும். இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்து வைக்கிறேன். இப்போ சூப்பரான கூட்டாஞ்சோறு, கல்யாண வீட்டு சேனக்கிழங்கு வறுவல், அப்பளம், வெங்காய வடகம் போட்டு செம்மையாக சைட் டிஷ் வச்சு அசத்தலான சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்ல காய்கறிகள் சேர்ந்துருக்கு, கீரை சேர்ந்துருக்கு. நம்ம வீட்டில் எந்த காய் இருந்தாலும் சேர்த்து இதே மாதிரி கூட்டாஞ்சோறு வச்சுட்டிங்கன்னா குழந்தைங்களை அசந்து சாப்பிடுவாங்க. செம்மையாக இருக்கும். நல்ல லஞ்சுக்கெல்லாம் ரொம்ப நல்ல ஃபுட்டிங்ஸ், நல்ல சத்தோடு சாப்பிட்டு பழகலாம். குழந்தைங்களுக்கு டெய்லி இதே மாதிரி செஞ்சு கொடுங்க. ஒரு 10 நிமிஷம் வேலை தான் இது. எல்லா காயும் நறுக்கி போட்டு பருப்போடு சேர்ந்து கொடுத்துட்டிங்கன்னா நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். இதை நீங்கள் செஞ்சு அசத்துங்க. இந்த சாப்பாடு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. மற்றொரு நல்ல ரெசிபி உங்களை சந்திக்கிறேன். பாய்.